அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலேரியானா என்ன, மலேரியா காய்ச்சல் ஏன் பரவுது, எப்படி ஏற்படுது, இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கப்புறம் இது வந்துச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும், இதனுடைய லைஃப் சைக்கிள் என்ன அப்படிங்கிறதான் டீட்டெயில்டாக இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். மலேரியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சுகாதார பிரச்சனை. முன்ன காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மலேரியா காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா மரணம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. நிறைய தடுப்பு திட்டங்கள், அதுக்கப்புறம் நிறைய ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இப்போ அட்வான்ஸ்டு ரெஜிமெண்ட்ஸால் மலேரியா வந்து ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு நோயாக என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க. இந்த நோயை கம்ப்ளீட்டாக இந்தியாவிலேருந்து அழிக்கிறது தான் 2030க்குள்ளே இந்தியாவிலேருந்து இந்த நோயை முற்றிலும் எராடிகேட் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கம் அப்படிங்கிறதா இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய வரலாறு, இப்போ எப்பயுமே ஒரு டிசீஸ் அப்படின்னா அந்த நோய் பற்றினா வரலாறு மொத்தம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 1880ஆம் ஆண்டு தான் மருத்துவ உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. என்ன மாதிரி திருப்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்ஃபோன்ஸ் லார்வன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு விஞ்ஞானி முதல்ல மனிதனுடைய ரத்தத்தில் பிளாஸ்மோடியம் பாராசைட் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. இதுதான் உலக மருத்துவத்திலே முக்கியமான கண்டுபிடிப்பாக ஒன்றா கருதப்பட்டுச்சு. இந்த இயர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1880ஆம் ஆண்டு அல்ஃபோன்ஸ் லார்வன் என்பவர் பிரெஞ்சு நாட்டு விஞ்ஞானி பிளாஸ்மோடியம் பாராசைட்டை முதல்ல கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் 1897ஆம் ஆண்டு மஸ்கிட்டோ தியரி ப்ரூவ்டு, மஸ்கிட்டோவால் தான் இந்த நோய் மனிதர்களுக்கு பரப்பப்படுகிறது அப்படிங்கிறத சார் ரொனால்டோ ரோஸ் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் செகுந்தராபாத்தில் கண்டுபிடிச்சாங்க. சார் ரொனால்டோ ரோஸ் அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஒரு ஹெல்த் ஆஃபீஸர், பிரிட்டிஷ் ஆஃபீஸர். அவர் வந்து இதற்காக 1902ஆம் ஆண்டு நோபல் பரிசையும் பெற்றார். அப்போது சார் ரொனால்டோ ரோஸோடைய லைஃப் சைக்கிள் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ படிக்கிறோம். அவர் மஸ்கிட்டோ பற்றி ப்ரூஃப் பண்ண லைஃப் சைக்கிளை தான் ரோஸ் சக்கரம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா படிக்கிறோம். இவருடைய பீரியட் என்னன்னு பார்த்திங்கன்னா 1897ஆம் ஆண்டு மஸ்கிட்டோவை வச்சு தியரியாக ப்ரூஃப் பண்ணவர் சார் ரொனால்டோ ரோஸ். இது எங்கே ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் செகுந்தராபாத்தில் ப்ரூஃப் பண்ணாங்க. இதுக்கான நோபல் ப்ரைஸ் 1902ஆம் ஆண்டு கிடச்சிச்சு. ஸோ இந்தியாவில் மலேரியாவை பற்றி வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மலேரியாக்கான மரணங்கள் நிறையா இருந்திருக்கு. அதனால் இதை கட்டுப்படுத்தணும், இதனால் மரண விகிதத்தை வந்து குறைக்கணும், நோயை முற்றிலும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பொது சுகாதாரத்துறை 1953ஆம் ஆண்டு நேஷ்னல் மலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து துவக்கினாங்க. 1958ஆம் ஆண்டு மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம், மலேரியா ஒழிப்பு திட்டமாக என்ன பண்ணாங்க, மாற்றினாங்க. பெரும்பாலான பகுதிகளில் கட்டுப்படுத்தப்படலைனாலும் சில இடங்களில் இன்னும் தொடர்ந்து தான் வந்துட்டுருக்கு. அதனால் இன்னும் நிறைய என்ஹான்ஸ் பண்ண நிறைய ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் மலேரியாவுக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ மலேரியா காஸ் பண்ணக்கூடிய பாராசைட் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலேரியா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஓவலே, பிளாஸ்மோடியம் நோவல்ஜி, இதெல்லாம் பாராசைட்டோடைய பேர். இதில் வந்து இதில் தமிழ் பேரும் இதில் கொடுத்துருக்கேன். இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிறது என்ன நோய் ஏற்படுத்துனா வைவாக்ஸ் மலேரியா அப்படிங்கிற காய்ச்சலை ஏற்படுத்தும். இதனுடைய இன்குபேஷன் பீரியட் 12 முதல் 17 நாட்கள். இன்குபேஷன் பீரியட் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா நோய் வளர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நோய் வளர் காலம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நுண்கிருமி உடம்புக்குள்ளே போய் அது வளர்ந்து பெருக்கமடைந்து அது அறிகுறிகளை ஏற்படுத்துவதற்கு எடுத்துக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்குபேஷன் பீரியட், நோய் வளர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுண்ணி வைவாக்ஸ் மலேரியா அப்படிங்கிற காய்ச்சலை ஏற்படுத்துறதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலம் 12 முதல் 17 நாட்கள். பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம் அப்படிங்கிறது சிவியர் மலேரியா காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது. இதனுடைய நோய் வளர் காலம் 8 முதல் 12 நாட்கள். பிளாஸ்மோடியம் மலேரியா குவாரண்டைன் மலேரியா அப்படிங்கிற காய்ச்சலை ஏற்படுத்தும். இதனுடைய இன்குபேஷன் பீரியட் 18 முதல் 40 நாட்கள். பிளாஸ்மோடியம் ஓவலே ஓவல் மலேரியே அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணும். இதனுடைய இன்குபேஷன் பீரியட் 16 முதல் 18 நாட்கள்.
பிளாஸ்மோடியம் நோவல்ஜி ஜூனோட்டிக் மலேரியாவை காஸ் பண்ணும் 9 முதல் 12 நாட்கள். இதுதான் காசட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள். மலேரியாவுடைய வாழ்க்கை சுழற்சின்னு பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கேமிட்டோசைட்ஸ். கேமிட்டோசைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சால் தான் லைஃப் சைக்கிள் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு லைஃப் சைக்கிள் தான், ஒரு ஷார்ட் சம்மரியாக முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கேமிட்டோசைட்ஸ் அப்படின்னா மேல் ஃபீமேல் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேமிட்டோசைட்ஸ். மேலும் ஃபீமேலும் இருக்கிறத கேமிட்டோசைட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போது மேலும் ஃபீமேலும் சேர்ந்து உருவாகக்கூடிய கருமுட்டையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜைகோட். மேலும் ஃபீமேலும் சேர்ந்து உருவாக்கக்கூடியதை தான் ஜைகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை. அப்போ மேல் கேமிட்டோசைட்ஸை என்ன சொல்லுவோம்னா மைக்ரோ கேமிட். மேல் கேமிட்டோசைட்ஸை என்ன சொல்லுவோம்னா மைக்ரோ கேமேட். அதுவே ஃபீமேல் கேமேட்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ரோ கேமேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கேமிட்டோசைட்ஸ்லேருந்து உருவாகக்கூடியது ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவாகக்கூடிய அந்த கருமுட்டையை தான் ஜைகோட். அந்த ஜைகோட் வந்து நீள் வளர்ச்சி ஆகக்கூடிய அந்த பருவத்தை ஊக்னைட். ஜைகோட்லேருந்து கருமுட்டை வளர்ச்சி அடைந்து ஒரு நகரும் தன்மையுள்ள ஒரு உருவமாக மாறக்கூடிய அந்த ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஊக்னைட். இப்போ இந்த பருவம் எங்கே நடக்கும்னு பார்த்திங்கன்னா கொசுவுடைய வயிற்று பகுதி மிட்கட்டில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஊக்னைட்லேருந்து அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊசிஸ்டாக மாறும். இது வந்து அந்த வயிற்றோடைய வால் பகுதியில் மேற்பரப்புலையே இருக்கும். ஊக்னைட்லேருந்து மாறக்கூடிய பருவம் ஊசிஸ்ட். இந்த கட்டத்தில் பாரசைட் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். இது ஒரு வளரக்கூடிய ஒரு முக்கியமான பருவமாக இந்த ஊசிஸ்ட் இருக்குது. அப்போ ஊசிஸ்ட் வந்து பழுத்து பெருசாகி வெளியில் வரும்போது என்னவா வரும்னு பார்த்திங்கன்னா ஸ்போரோசைட்டுகளாக வெளியில் வரும். ஊசைஸ்ட் வந்து வெடித்து வெளியில் வரும்போது என்னவா வரும்னு பார்த்திங்கன்னா ஸ்போரோசிட்ஸுகளாக வெளியில் வரும். அப்போ அந்த ஸ்போரோசைட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொசுவுடைய என்டையர் பாடி கேவிட்டி எல்லா இடத்துலையும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த ஸ்போரோசைட் ஃபைனலாக எங்கே வந்து ரீச் ஆகும்னு பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோடைய சலைவரி கிளான்ஸில் வந்து ரீச் ஆகிடும். அப்போ இறுதியாக அந்த சலைவரி கிளான்ஸில் வந்து தங்கும்போது ஒரு மனுஷனை கடிக்கும்போது அந்த சலைவரி கிளான்ஸ் வழியாக அந்த சலைவரி கிளான்ஸில் இருக்கக்கூடிய ஸ்போரோசைட் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நேக்காக மனுஷங்களுடைய ரத்தத்தில் அந்த ஸ்போரோசைட்ஸ் கிடைக்குது. இப்படி தான் இன்ஃபெக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஏற்படுது. அப்போது கேமிட்டோசைட்ஸ், ஜைகோட், ஊக்னைட், ஊசிஸ்ட், ஸ்போரோசைட்ஸ் இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைஃப் சைக்கிளை சொல்ல போகிறோம். அப்போது மனித ரத்தத்தில் என்ன ஃபஸ்ட்டு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா கேமிட்டோசைட்ஸ். அப்போது கேமிட்டோசைட்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மேல் மற்றும் ஃபீமேல் அந்த ஃபார்மில் இருக்கிறதா கேமிட்டோசைட்ஸ். அப்போ மேலும் ஃபீமேலும் என்ன பண்ணால் சேர்ந்து ஒரு கேமிட்டோசைட்ஸாக இருக்கும். அப்போது பாதிக்கப்பட்ட பெண் அனாஃபேலஸ் கொசு கடித்து ரத்தத்தை உரியும் போது மஸ்கிட்டோடைய வயிற்றில் அந்த கேமிட்டோசைட்ஸ் போகும். அப்போ அந்த கேமிட்டோசைட்ஸ் வந்து மேல் ஃபீமேலாக என்ன பண்ணும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய ஜைகோட் பருவத்தை உருவாக்கும். அதை கருமுட்டை பருவத்தை உருவாக்கும். கருமுட்டை நீளமாக வளர்ந்து ஊக்னைட்டாக மாறும். இந்த ஊக்னைட் வந்து மிட்சுவரை தொலைச்சிக்கிட்டு வெளியில் போய் அங்கே ஊசிஸ்டாக என்ன பண்ணும் உருமாறும். அந்த ஊசிஸ்ட் பழுத்து பெருசாகி வெடித்து என்னவா வரும்னு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஸ்போரோசைட்டுகளாக உருவாக்கும். அப்போ அந்த ஸ்போரோசைட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோடைய என்டையர் பாடி கேவிட்டியில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்போ கடைசியாக பாடி ஃபுல்லாக ரீச் ஆகி கடைசியாக அந்த ஸ்போரோசைட் மஸ்கிட்டோடைய சலைவரி கிளான்ஸில் வந்து நிற்கும். இதுதான் மஸ்கிட்டோவில் மலேரியாவோட ஒட்டுண்ணியோடைய வாழ்க்கை சுழற்சி. அப்போ இந்த ஃபார்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். கேமிட்டோசைட்ஸ் மேல் ஃபீமேல் சேர்ந்து ஜைகோட்டாக மாறும். ஜைகோட் வந்து என்னவா மாறும்னு பார்த்திங்கன்னா ஊக்னைட்டாக மாறும். ஊக்னைட் ஊசிஸ்டாக மாறும். ஊசிஸ்ட் வந்து ஸ்போரோசைட்ஸ்களாக மாறும். அந்த ஸ்போரோசைட்ஸ் உடம்பு ஃபுல்லாக பரவி கடைசியாக எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சலைவரி கிளான்ஸில் வந்து நிற்கும். இது வரலையும் நடக்கக்கூடியது வந்து மஸ்கிட்டோடைய பாடியில். அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை கடிக்கும்போது அதனுடைய சலைவால் என்ன இருக்கும் ஸ்போரோசைட்ஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸ்போரோசைட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்போரோசைட் ஒரு மனுஷனை கடிக்கும்போது அந்த ரத்தத்தில் அழகாக என்ன பண்ணிடும்னா இன்ஜெக்ட் பண்ணிடும். அப்படி இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ், இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறது.
இப்போது மலேரியா பேரசைட் ஹியூமனில் எப்படி நடக்குது? கொசுவில் பாதி லைஃப் சைக்கிள் முடிஞ்சு ஸ்போரோசைட்ஸாக என்ன பண்ணிடுச்சு, சலைவரி கிளான்ஸ் வழியாக ஹியூமனுடைய பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. அப்போது அதுக்கப்புறம் ஹியூமனில் என்ன மாதிரியான வாழ்க்கை சுழற்சி அந்த ஒட்டுண்ணி மேற்கொள்ளுது அப்படிங்கிறதான் மலேரியா பேரசைட்டில் ஹியூமனில் நடக்கக்கூடிய லைஃப் சைக்கிளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ அனஃபலஸ் கொசு மனுஷனை கடிச்சிருச்சு. அதனுடைய சலைவாலேருந்து ஸ்போரோசைட் மனித ரத்தத்தில் செலுத்திருச்சு. அப்போ செலுத்தின அந்த ஸ்போரோசைட் எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லீரலில் போய் ரீச் ஆகும். அப்போ கல்லீரலில் ரீச் ஆகும்போது லிவர் செல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, லிவரில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சைஷாண்ட் பருவம் மாறும். அப்போ சைஷாண்ட் பருவம் உடஞ்சி ஆர்பிசி செல்ஸை தொலைச்சிட்டு வெளியில் வரும். அப்போ அந்த ஆர்பிசி செல்ஸில் என்னென்ன பருவம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மோதிர பருவம், அதுக்கப்புறம் ட்ரோஃபோசைட்டுன்னு சொல்லக்கூடிய அமீபாய்டு பருவம், அதுக்கப்புறம் ஷைஷாண்ட் பருவங்களாக என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆர்பிசியில் நடக்கும். ஒரு கரடுமுரடான ஒரு பருவம். இதிலெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மாறி மீரோசைட்டை தொலைச்சிக்கிட்டு வெளியில் வரும். அதாவது மீரோசைட் அப்படின்னா ரத்தத்துலேருந்து வெளியேறக்கூடிய அந்த சின்ன சின்ன செல்கள், அந்த ஒட்டுண்ணிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரத்தத்துலேருந்து தொலைச்சிக்கிட்டு வெளியில் வரப்போது அந்த மீரோசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் வளர்ச்சி அடைஞ்சு இருக்கும். அப்போ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய பருவம். அந்த மீரோசைட்ஸ் ரத்தத்தை ஆர்பிசி செல்ஸை தொலைச்சி வெளியில் வரும். இதுதான் ஃபீவருக்கு காரணமாக இருக்குது. சில மீரோசைட்ஸ் வந்து கேமிட்டோசைட்ஸாக மாறும். கேமிட்டோசைட்ஸாக மாறி மறுபடியும் மஸ்கிட்டோவில் போய் அதில் மேல் ஃபீமேலாக வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகி ஜைகோட், அதுக்கப்புறம் ஊக்னைட், அதுக்கப்புறம் ஊசிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்போரோசைட்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக தன்னுடைய லைஃப் சைக்கிளை மஸ்கிட்டோலையும் ஹியூமன்லேயும் மாறி மாறி இந்த ஒட்டுண்ணி நடத்திக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு கொஷின் வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதனுடைய உடலில் எந்த முறையில் இந்த ஒட்டுண்ணி இனப்பெருக்கம் ஏற்படுத்துது? ஆப்ஷன் வந்து பாலின சேர்க்கையில் சொல்லலாம், பாலிலா சேர்க்கை சொல்லலாம், ஓரின சேர்க்கை சொல்லலாம், இல்லை இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு கூட ஆன்சர் கொடுக்கலாம். அப்போது மனுஷங்களில் வந்து செக்ஷுவல் சைக்கிளில் வந்து மனுஷங்களில் வந்து செக்ஷுவலில் தொடங்கி கொசுவில் செக்ஷுவலில் முடிக்குது. ஓகேவா? அப்போ மஸ்கிட்டோவில் நடக்கக்கூடிய சைக்கிள் பருவம் என்னன்னு பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஹியூமனில் நடக்கிறது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ கொசுவோட உடம்புல பாலின முறை இனப்பெருக்கமும் செக்ஷுவலாக அதாவது பாலிலா முனை இனப்பெருக்கம் வந்து ஹியூமன்ஸ்லேயும் வந்து இந்த லைஃப் சைக்கிள் தொடருது. ஸோ இந்த லைஃப் சைக்கிளுடைய சம்மரி அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் தொற்று ஏற்படுத்தக்கூடிய பருவம் ஹியூமனில் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்போரோசைட்ஸ். அந்த ஸ்போரோசைட்ஸ் எந்த பகுதியை ரீச் ஆகும் அப்படின்னா லிவர் பகுதி. அந்த லிவரில் இருந்து அந்த ரிங் ஸ்டேஜ், அமீபாய்ட் ஸ்டேஜெல்லாம் மாறி நமக்கு என்ன சிம்டம்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீவர். மறுபடியும் மஸ்கிட்டோட இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் எதுன்னு பார்த்திங்கன்னா கேமிட்டோசைட்ஸ். அப்போ ஆர்பிசியில் என்னென்ன பருவம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பருவங்கள் நடக்கும். ரிங் ஸ்டேஜ், ட்ரோபோசைட் ஸ்டேஜ், சைஷான் ஸ்டேஜ் அண்ட் மீரோசைட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பருவமும் மனுஷனுடைய ஆர்பிசி செல்ஸில் அதாவது ரத்த சிவப்பணுக்களில் நடக்கும். இதுதான் மலேரியா சைக்கிளுடைய வாழ்க்கை சுழற்சி. அதுக்கப்புறம் ஃபீவர். மலேரியாவுடைய ஃபீவரை 3 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ஸ்டேஜ், இன்னொன்று வந்து ஹாட் ஸ்டேஜ், இன்னொன்று வந்து ஸ்வெட்டிங் ஸ்டேஜ். கோல்டு ஸ்டேஜ்னால் நடுக்கத்துடன் கூடிய குளிர் காய்ச்சல். அதனால் திடீர்னு குளிர் வரும், துடிப்பு வந்து அதிகமாக இருக்கும், தோல்லாம் வந்து ரொம்ப குளிர்ந்து போயிடும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஃபீவர். இது வந்து குளிர் நடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் ஃபீவர் வந்து ஹாட் ஸ்டேஜ், அதிகமான காய்ச்சல், உடல் வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது, முகம் சிவந்து போகிறது, தாகம் அதிகரிச்சுட்டே இருக்கிறது, இதய துடிப்பு அதிகரிக்கிறது, தலைவலி, தொண்டை உலர்வு, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஹாட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீவரில் 3வது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் ஸ்டேஜ். அதிகமாக வேர்த்து ஜுரம் வர்றது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வேர்வை வடிஞ்சு தொடச்சிட்டே இருக்கிறனால காய்ச்சல் குறையும். ஆனால் உடல் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாயிடும். அப்போ மலேரியாவோட ஃபீவர் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 பேட்டர்ன் தான். ஒன்று கோல்டு ஸ்டேஜ், இன்னொன்று ஹாட் ஸ்டேஜ், இன்னொன்று வந்து ஸ்வெட்டிங் ஸ்டேஜ். இதான் வந்து இதனுடைய சிம்டம்ஸ். அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் பொது சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா
நேஷ்னல் வெக்டார் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் மூலமாக பூச்சிகளால் பரவக்கூடிய நோய்கள் கட்டுப்பாட்டு தடுப்பு திட்டத்தின் கீழமாக தமிழகத்தில் மலேரியாவுக்கு வந்து 2 முக்கியமான பேரசைட்டுகள் அதிகமான தொற்று ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒட்டுண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம், தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடியது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், ரிலாப்ஸ் தரக்கூடிய ஃபீவர், விட்டு விட்டு வரக்கூடிய மலேரியா காய்ச்சலாக இருக்குது. அதுக்கு என்ன ப்ரோட்டோக்கால், என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் மலேரியாவாக இருந்துச்சு அப்படின்னா 1லேருந்து 3 நாளைக்கு குளோரோகுயின் மாத்திரை கொடுக்குறாங்க. 1வது நாள் 10 mg, 2வது நாள் 10 mg பெர் கிலோகிராம், 3வது நாளும் 5 mg பெர் கிலோகிராம். அதுவே பிரைமோகைன் மாத்திரை வந்து 0.25 mg பெர் கிலோகிராம் பெர் டே இன்ட்டு 14 டேஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரிலாப்ஸை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நம்ம என்ன டெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G6PD டெஸ்ட் வந்து கட்டாயமாக எடுத்துக்கணும். அது என்ன G6PD டெஸ்ட் அப்படின்னா, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்த சிவப்பணுக்களை பிரேக் பண்ணக்கூடியது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சிவப்பணுக்களை உடைக்கக்கூடியது இல்லைன்னா தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து என்னன்னா ஸ்போரோசைட்ஸ் வந்து மாறும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து உருவாகும். அப்போ மலேரியா காய்ச்சல் வந்தவங்களுக்கு பின் விளைவுகளாக என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனீமியா வரலாம். அதனால் இந்த டெஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மலேரியா பேரசைட் டெஸ்ட்டோட அவங்களுக்கு ரத்தத்தில் அனீமியா இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் அவங்களுக்கு அனீமியா குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிரைமோகைன் மாத்திரை கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம். அப்போ பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஃப்ளாசிஃபாரம்க்கு ஏசிடி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் கூட்டு சிகிச்சை வந்து கொடுக்குறாங்க. அட்ரிசமைன் பேஸ்டு காம்பினேஷன் தெராப்பி தான் முக்கியமான சிகிச்சையாக மலேரியாவுக்கு வந்து கருதப்படுது. இந்த ரெஜிமென் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஆர்டிமெத்தர் மற்றும் லூமிஃபேட்ரைன் ஏஎல் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது 3 நாளைக்கு கொடுக்குறாங்க அவங்களுடைய உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ டே 1, டே 2, டே 3 ஒரு நாளைக்கு 2 டோஸ் வீதம் வந்து 3 நாளைக்கு கொடுக்குறாங்க. பிரைமோகைன் வந்து சிங்கிள் டோஸாக கொடுக்குறாங்க. இது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.75 mg பெர் கிலோகிராம் 2 நாளைக்கு கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்மிஷனை குறைக்கிறதுக்கும், அதாவது நோய் பரவதை குறைக்கிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபால்சிஃபாரமும் வைவாக்ஸும் சேர்ந்த மாதிரி தொற்று உள்ள நபராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏசிடி ஏஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டு சிகிச்சை 3 நாளைக்கு கொடுக்குறாங்க. பிரைமோகைன் 14 டேஸ்க்கு கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடிய அளவு 0.25 mg பெர் கிலோகிராம் பெர் டே. இது 14 டேஸ்க்கு கொடுக்கணும். இது ரிலாப்ஸை விட்டு விட்டு வரக்கூடிய அந்த தொற்றை தொடக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் சிவியர் ஃபால்சிஃபாரம் மலேரியாவாக இருந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியவங்களை ஐசியூ கேர் கொடுக்கணும். அவங்களுக்கு இன்ஜெக்ஷனாக அட்ரிசைட் வந்து போடணும். அது ஐவிலேயோ ஐஎம்லேயோ வந்து கொடுக்கலாம். 0 டேலேருந்து கொடுக்கணும். 2.4 mg பெர் கிலோகிராம். அதே மாதிரி டே 1க்கு வந்து 2.54 mg பெர் கிலோகிராம். அதுமாரி டே 2க்கும் 2.4 mg கொடுக்கலாம். அடுத்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா 2.4 mg வந்து ஓரல் தெரப்பியாக தொடக்க முடியும் வர கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் கோர்ஸாக வந்து என்ன பண்ணால் ஏசிடி ஏஎல் வந்து கொடுக்கணும். இந்த கூட்டு சிகிச்சை மாத்திரை ஆர்டிமெத்தர் மற்றும் லூம்ஃபேட்ரைன் வந்து கூட்டு சிகிச்சையாக வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் விமனாக இருந்தாங்க, கர்ப்பிணிகளாக இருந்தாங்க அப்படின்னா முதல் 3 மாதத்துக்கு அவங்களுக்கு குயினைன் மற்றும் கிளிண்டாமைசின் வந்து கொடுக்கணும். அட்ரிசமைன் வந்து என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணிடணும், கொடுக்கக்கூடாது. 2nd and 3rd ட்ரைமஸ்டரில் என்ன பண்ணணும்னா அட்ரிமேசனும் அதுக்கப்புறமேட்டுக்கு பேஸ்டு கம்பைன் தெராப்பியும் வந்து என்ன பண்ணலான்னா இந்த ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நோய் கண்காணிப்பு. மலேரியா நோய் கண்காணிப்பு எப்படி நம்ம சிகிச்சை கொடுக்கறது முக்கியமோ அதே மாதிரி ஒரு நோய் பற்றின கண்காணிப்பும் ஒரு சுகாதார பணியாளருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிவ் சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்முக கண்காணிப்பு. பாசிவ் சர்வைலன்ஸ் அப்படின்னா மறைமுக கண்காணிப்பு. நோயாளிகள் மருத்துவமனைக்கு நேரடியாக வரும்போது அவங்கக்கிட்ட ரத்த தடவல்கள் சேகரித்து அவங்களுக்கு மலேரியா காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது பாசிவ் சர்வைலன்ஸ்.
ஆக்டிவ் சர்வைலன்ஸ் அப்படின்னா நேர்முக கண்காணிப்பு. நம்மளுடைய சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக போய் அவங்களுக்கு ரத்த தடவலை சேகரித்து அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. சென்டினல் சர்வே, தேர்ந்தெடுக்கப்பட்ட மையங்கள். அதாவது ஏதாவது இந்த மாதிரி இப்போது நம்ம கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க, யாராவது சளி ஜுரத்துக்கெலாம் வந்து ஃபார்மசியில் மாத்திரை வாங்கினாங்களா, ஏதாவது ஃபார்மசியில் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்களா, இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி சிம்டம்ஸுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ ஃபார்மசிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சென்டர்லேயோ ஹெல்த் சென்டர்லேயோ இல்லைனா வந்து ஒரு ரிசர்ச் சென்டர்லேயோ இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்கக்கூடியதான் சென்டினல் சர்வே. தென் எபிடமிக் சர்வைலன்ஸ். எபிடமிக் சர்வைலன்ஸ் அப்படின்னா திடீர்னு அதிகரிக்கக்கூடிய அந்த தொற்று நோய்களை கவனித்து அந்த இடத்துல ஏஎல்ஓ பண்ணுறது, கொசுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறது. அதே மாதிரி தான் என்டமாலஜிக்கல் சர்வைலன்ஸும், கொசு கண்காணிப்பு கண்டிப்பாக வந்து பண்ணணும். அந்த இடத்துல ஏஎல்ஓ பண்ணுறது, கொசுக்கள் தேங்காதவண்ணும் அவங்களுக்கு வந்து ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான சானிடேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணணும். தென் ஐடிஎஸ்பி அப்படின்னா இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாட்டு இது பணிகள் மூலமாக என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி ஆன்லைன் என்ட்ரி போட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு சிகிச்சை கொடுக்கறது. தென் ஸ்பெஷல் சர்வைலன்ஸ், இதில் வந்து ஹெல்த் கேம்ப்ஸ் போடுறது, மலைவாழ் மக்களுக்கு வந்து போய் அவங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடோடி மக்கள்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம் மூலமா செய்கிறது. மெயினாக மொபைல் டீம் வச்சு ஒர்க் பண்ணி அந்த சர்வைலன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறா, யாருக்காவது மலேரியா பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதா வந்து ஸ்பெஷல் சர்வைலன்ஸ். அப்போது நோய் கண்காணிப்பு முறைகளில் இத்தனை வகை இருக்குது. பாசிவ் சர்வைலன்ஸ், ஆக்டிவ் சர்வைலன்ஸ், சென்டினென்டல் சர்வைலன்ஸ், எபிடமிக், என்டமாலஜிக்கல், ஐடிஎஸ்பி மற்றும் ஸ்பெஷல் சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோய் கண்காணிப்பு முறைகளை பயன்படுத்தி மலேரியா ஒட்டுண்ணியோடைய தாக்கத்தை நம்ம குறைக்கலாம். அதுக்கப்புறம் பிளட் ஸ்மியர், ரத்த தடவல்களை 2 விதமாக எடுக்கலாம். ஒன்று தின் ஸ்மியர், இன்னொன்று வந்து திக் ஸ்மியர். இந்த தின் ஸ்மியர், மெல்லிய ஸ்மியரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரத்தத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு இருக்கா இல்லையா, என்ன மாதிரியான பேரசைட் இருக்குது, என்ன மாதிரி ஸ்பீஷியஸ் இருக்குது, ஃபால்சிஃபாரம் இருக்கா, வைவாக்ஸ் இருக்கா, ஓவலே இருக்கா, மலேரியா இருக்கா, எந்த வகையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர், பேரசைட்டோடைய மார்ஃபாலஜி, ஆர்பிசியில் என்னென்ன ஸ்டேஜஸ் நடக்கும்னு சொன்னேன், அந்த ரிங் ஸ்டேஜு, ட்ரோபோசைட் ஸ்டேஜு, மீரோசைட்டு, சைஷான்ட்டு, இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா பாதிக்கப்பட்ட நோயாளுடைய ரத்த தடவலிருந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கெலாம் இந்த தின் ஸ்மியர் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் திக் ஸ்மியர், ரத்தத்தை தடித்து ஒரு ட்ராப்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா நல்லா தடிமனாக பரப்பி வைக்கிறது, ரவுண்ட் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டுக்கு பேரசைட் டிடெக்ஷனுக்கு இது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வகையான இருக்குது இல்லை அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக நம்ம வரதுக்கு இந்த திக் ஸ்மியர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த திக் ஸ்மியர், தின் ஸ்மியர், ஏன் இந்த 2 வகையான ஸ்மியர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருக்கேன். இது தின் ஸ்மியர் அப்படிங்கிறது ஸ்பீஷியஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காகவும், திக் ஸ்மியர் வந்து பேரசைட் டிஃபெக்ட் இருக்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த மலேரியா பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணணும், அந்த ஸ்மியர் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விரலில் வந்து எடுத்துகிட்டு 70% ஆல்கஹால் வச்சு என்ன பண்ணணும், நல்லா வைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிரைல் லான்செட் ஊசியை வச்சு அந்த விரலை தொலைச்சிடணும், ஓட்டை போட்டுடணும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய பிளட்டை வந்து வைப் பண்ணிடணும். அடுத்து வரக்கூடிய துளியை வந்து என்ன பண்ணணும், திக் ஸ்மியருக்கும் தின் ஸ்மியருக்கும் 2 ஸ்லைடுகளை வச்சு தயார் பண்ணிக்கணும். ஸ்லைடை நல்லா தயார் பண்ண பிறகு கம்ப்ளீட்டாக ஏர் ட்ரை பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஜிம்சா ஸ்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயத்தை ஏற்றி பார்க்கலாம். ஜிம்சா ஸ்டெயின்லேயும் பார்க்கலாம், பட்டாச்சாரியான்னு சொல்லக்கூடிய ஸ்டெயின்லேயும் நம்ம பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் பேரசைட் அதில் தெளிவாக தெரியும். 10 to 15 minutes ஸ்டெயின் பண்ணி உலர வச்ச பிறகு அதில் பேரசைட் வந்து தெரியும். என்ன பேரசைட், என்ன பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நன்றி.